ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் சேனல். இன்றைக்கி பார்க்க பாரு ட்விஸ்ட்டு அது மட்டுமே இருக்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த படத்துக்கு. ஸோ அந்த படத்தோட பேர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம YMJ மூவிஸ் டைம்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். படத்தோட பேர் இந்த படமும் 2026 இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருக்கு. இது குடும்பமாக ஏமாற்றி பொழைக்கிற ஒரு குடும்பத்தை பற்றின கதை. ஐயோ தப்பாக சொல்லிட்டேன், குடும்பமாக ஏமாத்தினதுனால எல்லாருமே ஒரு குடும்பமாக ஆகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பின்னாலேயும் நடக்கிற பேக்ரவுண்டு, எதனாலே இவங்க ஏமாத்தினாங்க, எதனாலே இவங்க வேறு, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஸ்டேட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு பின்னால் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக போகிற ஸ்டோரி மாதிரி இது இருக்குது. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு சொல்ல பாருங்க. நம்ம ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ ஒரு குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தை பாவம், இது வந்து ஒரு அவங்க அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக அந்த குழந்தை வந்து அப்பா கிட்ட பேசும்போது அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, அதுக்கு ஏஞ்சி தரன்னு ஓடும் பாருங்க. சத்தியமாக நினச்சே பார்க்கல, இந்த மாதிரி ஒரு அப்பாவியான கேரக்டருக்குள்ளே இப்படி ஒரு வில்லனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த குழந்தை சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டுக்காகவே பார்க்கணும். ஏன்னா நான் கதை ஃபுல்லாகவே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு விறுவிறுப்பு போயிடும். ஸோ கண்டிப்பாக இது பார்க்கலாம். ஏன்னா OTT நெட்ஃப்ளிக்ஸே இது அவைலபிளாக இருக்குது. செம்ம படம். நம்ம சண்டேக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்து வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்கலாம். ட்விஸ்ட்டு நிறைய டேர்ன்ஸு நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சூப்பரான படம். ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரி ஒன்று மக்களை ஏமாற்றி பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அந்த சேர்த்து வச்ச பணத்தினாலேயே இவங்களுக்கு ஆபத்து வருது. ஆமாம், இவங்க 4 பேரையும் என்கவுண்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் முடிவு பண்ணிடுது. அந்த என்கவுண்டர்லேருந்து நம்ம ஹீரோ தான் வந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றி வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு ஃபேமிலியாக உருவாகிடுறாங்க. ஒருத்தரும் ஒரு சைட்லேருந்து வந்தாலும் லாஸ்ட்டில் வந்து இந்த குழந்தைனால இவங்க வந்து ஒரே ஃபேமிலி ஆயிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தை பிறக்குது. ஆனால் அப்பா வந்து ஹீரோ கிடையாது. ஹீரோனை ஏற்கனவே ஒருத்தர் மூலமாக கன்சீவ் ஆயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தை மேலே இவங்க ஃபேமிலியே வந்து சேர்ந்து அன்பு வைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த படத்தில் பாருங்கள்.